வாஸ்து வாஸ்துன்னு 16 அடி 17 அடி 18 வாஸ்துங்கிறது முட்டாள்தனமான வேலை. எல்லா சாய் பக்தியும் இருக்குது. நிலம் மாற்றி வச்சிங்கன்னா தான் இவர் உயிரோடு இருப்பார். ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் இருந்தே ரூஃப் வந்துங்க தைக்க பார்த்து சாய்க்கவே கூடாதுங்கிறாங்க. பாத்ரூம் வந்து தென்மேற்குல இருக்கவே வீட்டுக்கு வெளியில் செப்டி டேங்க் போடக்கூடாது. கவர்மெண்ட்டே வீட்டுக்கு வெளியே தான் போட. வெல்கம் டு SM ஃபேமிலி. வாஸ்து மேலே உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது? எனக்கெல்லாம் வாஸ்து மேலையெல்லாம் அதிகமாக நம்பிக்கையே இல்லைங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அத்தை இது மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது உங்களுக்கு இட அமைப்பு எப்படியோ அந்த மாதிரி வந்து நம்ம சதுரிச்சு கட்டிக்கணுமா ஒழிஞ்சி சில மூளை அந்த மாதிரி மக்னி மூளை அதை மட்டும் கரெக்டாக பார்த்து சமையல் வீடு இந்த மாதிரி கட்டிக்கணுமா ஒழிஞ்சி வாஸ்து வாஸ்துன்னு 16 அடி 17 அடி 18 அடின்னு போட்டு அதெல்லாம் இப்போ வந்தது தானுங்க. அப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம வாட்டுக்கு கட்டித்தான் இருந்தது. இப்போ வந்து அதே மாதிரி இதை கட்டிட்டு இப்போ வரும் கட்டில் மட்டும் போட்டு பீரோ வைக்கிற கிடங்குலாம் போச்சு. டெசிஷன் எடுக்கும் போது நான் கேட்டேனுங்க, இந்த ஒரு 5 ஃபீட்டு வந்து ஒரு காட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு 2 ஃபீட் தள்ளிட்டோம்னா இந்த நேரம் பீரோவும் வச்சுக்கலாம். நமக்கு 2 ஃபீட்டு ஸ்பேஸ் இருக்கும். உள்ளே நடந்து போய்க்கலாம் பாத்ரூமுக்கு. ஒரு அவளுக்கு மட்டும் வாஸ்து இந்த சாமி போடுறது எனக்கு ஆப்போசிட்டாக. நான் எப்பயுமே குறி பார்க்குற இடம் இந்த அதிகமாக வந்து ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது கல்யாண பொருத்தமெல்லாம் பார்க்கணும். நேரம் இல்லைங்க. கல்யாண பொருத்தம் அதெல்லாம் தான் பார்க்கணும் ஒழிஞ்சி தொட்டதுன்னு ஜாதகம் தூக்கிட்டு போகிறாங்கல்லுங்க. அந்த மாதிரி வேலையை எப்பயுமே வச்சுக்க மாட்டேன். கைரேகை பார்க்குற பக்கமும் போக மாட்டேங்க. கைரேகையே எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அப்புறம் ரெண்டாவது இந்த இது குறி சொல்கிறாங்கல்லுங்க. குறி சொல்கிறது இந்த கிளிச்சோசியா அது இதெல்லாம் பார்க்குறாங்கல்லுங்க. அதுக்கு நான் எட்டியே பார்க்க மாட்டேன். சாமியாடி சொல்கிறாங்கல்லுங்க. சாமியாக்க போகிறேன் ஜாமியாக்க போகிறேன்னு கோயிலுக்கெல்லாம் போகிறாங்கல்லுங்க. அந்த மாதிரி எந்த காலத்துலையுமே நான் போய்க்க மாட்டேங்க. சாமி வேணால் நம்பலாம், ஆசாமி நான் எப்பயுமே நம்ப மாட்டேங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ பெரிய என் கூட இருக்க எடுத்தாங்க. நான் என்னோட நான் ஏதாவது டெசிஷன் எடுத்து அதில் இன்ஃப்ளூயன்ஸே இருக்காதுங்க. சாமி நம்பலாமுங்க. வந்து உடனே சாமிகளை குறி சொல்லி நான் அதை பண்ணி போடுவேன் இதை பண்ணி போடுவேன். அது 100க்கு 100 அது யாருமே நம்பாதீங்க. அது அத்தனையுமே அது வந்து எப்படி சாமி வந்து ஒரு நம்ம உடம்புல பூந்து அது சொல்லுதுன்னா அது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தானுங்க. அதனால் அதை நான் எப்பயுமே சின்னதுலேருந்தே அது சாமியார பக்கமே போய்க்க மாட்டேன். கோயில் குளத்துக்கெல்லாம் போனால் சாமியெல்லாம் நான் சாமியாக்க போகிறாங்க, ஒரு சாமி வந்துருச்சாங்க, சாமி வந்து ஆடுறாங்க முடிக்கிறான்னு சொல்கிறாங்களே. அது யாருக்கு என்ன எப்படியோ, ஆனால் எனக்கு அது நம்பிக்கையே இல்லைங்க. இது ஆனால் ஜாதகம் அப்படித்தான் அதிகமாக ஜாதகமே பார்க்க மாட்டேன். கல்யாணம் அந்த முக்கியமான ஒரு வீடு இது கரெக்டாக எங்கள் கல்யாணத்துக்கு கரெக்டாக பொருந்துச்சுங்க. ரொம்ப அப்பாவும் ரொம்ப இது நம்புறாள். இப்போ அத்தை மாமாவும் இது பெருசாக நம்பாதங்காட்டி எங்கள் 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கலாம். ஆனால் வந்து தொட்டாதவங்களும் வருஷத்துக்கு ஒருக்கா குருபலம் எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதே ஒரு பைத்தியமாட்டு பண்ணுறாங்க பாருங்க. அந்த மாதிரி வேலைக்கு நான் போய்க்க மாட்டேன். ஃபங்க்ஷனு ஏதாவது பண்ணும்போதுனா கூட அத்தை ஈஸியாக ஸ்டெப் இன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு நல்ல நாள் இருந்தால் போது சும்மா அது வாஸ்து நாள் தான் இருக்குமா, பூமி பூஜை நாள் தான் இருக்கட்டுமாங்கல இல்லாமல் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்ததுங்க அத்தையோட ஹெல்ப்புமே. அது இதே இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்களோடங்க நான் எல்லாத்திலையும் பேசி போடலான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி டைம் ஷார்ட்டாக தான் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு ஃபியூ டேஸ்க்கு நான் யூடியூப் ஃபோக்கஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு பிஸ்னஸுக்கு போய் ஆகணும். அதனால நான் வீடியோ போட்டுன்னா வேற யாராவது சேனலில் ஹேக் பண்ணிட்டாங்களா கமெண்ட்லாம் போட்டாங்க. கட்டளை வேலையாயிட்டு இருக்கிறதுனால போடல. நான் கோயிலுக்கு போனப்போ கூட கேட்டாங்க ஏன் யூடியூப்பே போடுறது இல்லையா எடுத்துருது அப்படின்னு. அது ரீசனுங்க ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் லேபர் ரேட்டு 20,000 வந்துருங்க. ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா வேலைக்கு 20,000 வருங்க. ஏதாவது மிஸ்டேக்காக பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம திருப்பி கரெக்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப சிரமங்க. அதனால் ஒருத்தர் அப்படி பேஸ் போட்டு கண்டுக்காம இருப்பாங்க. ஒரு மாதிரி மாமாட்ட வாஸ்து பற்றி ஒரே லைட்டாக வாஸ்து பற்றி பேசலாமான்னு கேட்டேங்க. இருக்கிறதுலையே வாஸ்து ஒன்று தான் எனக்கு பிடிக்காது. 2 இடத்துல விஜயகாந்த் சொன்ன மாதிரி மன்னிப்புங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன மாதிரி இந்த வாஸ்துங்கிறது முட்டாள்தனமான வேலைங்க. அந்த காலத்தில் எவன் சொல்லி வச்சுட்டு போனான்னு சொல்லி தேவையில்லாமல் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். வீட்டை இடித்து மாற்ற ஏற்பாடு பண்ணுறது. எங்கள் மாமன் நெய்வேலியில் பெரிய இன்ஜினியருங்க. வீட்டை இடித்து கட்டின ஒரு 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி வீடு கட்டினார். நிலம் மாற்றி வச்சிங்கன்னா தான் இவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னாங்க. நிலம் மாற்றி வச்சு 15 நாள் கழிச்சு எடுத்து போயிட்டாரு. பாருங்கள், அவ்வளோ பெரிய 1.5 கோடி எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லாமே டாக்டர்ஸு. சேலம் ஜிஹெச்சில் இருக்காங்க. விநாயகா மிஷனில் ஃபுல்லாக டாக்டரு. யாருமே அவரை காப்பாற்ற முடியல. நீங்கள் வாஸ்து வந்து காப்பாச்சா சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து முட்டாள்தனமாக வேலை. போர் போடுறதுக்கு என்னோட மாப்பிள்ளை கூப்பிட்டு கேட்டால் போட்டு போய் ஒரு சூடத்தை பற்றி வச்சு தேங்காய் உடைச்சார். 220 தண்ணி போத்துருச்சு. இப்போ இன்றைக்கி போர் நிறைய கீழே போயிட்டுருக்குதுங்க. இந்த ஏரியாவில் 1000 அடி போட்டு யாருக்குமே போரில் தண்ணி வரல. எனக்கு பிடிக்காத விஷயம் அது ஒன்று தான். எனக்கு வாட்ஸ் பார்க்குறது, இந்த வீடு இடிச்சு கட்டுறது, பாத்ரூம் அங்கே இருக்கணும், லெட்டின் எங்கே இருக்கணும், செப்டிக் டேங்க் அங்கே இருக்கணும்,
இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. இதெல்லாம் நான் எங்கே போனாலும் நம்ம நிலவு கூட தான் வரும். நம்ம பர்ஃபெக்ட், நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். என்னுடைய பாலிசி அப்படித்தான், என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. நான் இது வரைக்கும் அப்படி தான் என்னுடைய பாலிசி போயிட்டு இருக்கிறேன். கோயிலுக்கு போங்க, சாமி போடுங்க, ஒரு அளவாக இருக்கு. அதுக்காக வந்து ரொம்ப ஓவராக இது பண்ணிட்டு இருக்காதிங்க. என்னுடைய பாலிசியெல்லாம் அப்படி எல்லாம் எனக்கு எல்லா சாமி பக்தியும் இருக்குது. எனக்கு எல்லாம் சாமி கும்பிடுவேன், எல்லாத்தையும் கும்பிடுவேன், போக வருவேன். நான் 40 வருஷம் சர்வீஸில் மோட்டாரில் இருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு சின்ன சம்பவம் கூட நடந்தது கிடையாது. மனசு தான் கரெக்டு, மைண்டும் அதே மாதிரி ஒரே ஒரு நிலைமையில் இருக்கணும். நீங்கள் வண்டி ஓட்டும்போது வேற ஒரு சிந்தனையிலையோ அங்கேயோ இருக்கக்கூடாது, சேதற விடக்கூடாது. 40 வருஷம் சர்வீஸில் இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணது கிடையாதுங்க. பர்ஃபெக்டாக வண்டி ஓட்டிட்டு இருக்குது இது வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசு தான் காரணம். நம்ம மைண்ட் கரெக்டாக இருந்தால் போது, எதை வேணாலும் செய்யலாம். நீங்கள் அவன் சொல்லுவேன் எவன் சொல்லுவேன் அதெல்லாம் யாரும் கேட்டாதீங்க. அது அப்படிதான் பழகிருக்காங்களே நம்மளையா, படித்தவங்களே போய் மாட்டுறாங்க. நான் கொடுத்து மைண்ட் வாஷ் பண்ணிடுவேன். நீங்கள் அடுத்த நாள் 10 நாள் கூப்பிட்டு அவன் இன்ஜினியர் கூப்பிட்டீங்கன்னா அவன் இன்ஜினியர் 2 லட்ச ரூபா கேட்பேன். சின்ன கதை மாற்றி வைக்கிறதுங்க. அந்த வேலைக்கு இடம் வச்சுக்காதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ நீங்கள் கரெக்டாக இருங்க, வேலைக்கு போங்க, கரெக்டாக உழைப்பில் கரெக்டாக இருங்க, உங்கள் பிள்ளைகளை நல்லா சொல்லிக் கொடுங்க, படிக்க வைங்க. படிப்பில் வந்து நம்புறோன்னா வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு கல்வி தான் நம்மளுக்கு கை கொடுக்கும், பார்த்து எதுவானுங்க. என்னுடைய அட்வைஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும். பாய். மாமாங்க மெயினாக கிச்சனுக்கு ஒரு 9.25 அடி வந்ததுங்க. ஐயோ 9 ஆகாதே அப்படின்னு கருத்துங்க. மாமா நீட்டாக சொல்லிட்டாருங்க, ஒன்றும் பார்க்க வேண்டாம், யாருக்கும் அந்த அளந்து பார்க்க போகிறதில்ல, வேலையை செய்யுங்க அப்படின்ட்டாருங்க. இதுக்காக பிடிச்சி இதை நகர்த்துற மாதிரி வந்ததுனாங்க. பூசும்போது அந்த பக்கம் அவுட்டருக்கு வச்சு இந்த பக்கம் இன்னருக்கு வச்சு மாற்றி வச்சுட்டாங்க. அதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராபேக்கே கிடையாதுன்ட்டாருங்க மாமா. வச்சு விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, யார் வந்து அளந்து பார்க்க போகிறதில்ல, வேலையை செஞ்சு விடுங்க அப்படின்ட்டாங்க. இதான் எங்களோட தாட்ஸுங்க. ஹோப் உங்களுக்கு ஒரு இன்சைட் கொடுக்கணுங்கிறத இந்த டாப்பிக்கை டச் பண்ணுங்க. நான் ரொம்ப காசை வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. நமக்கு ₹1 நம்ம பாக்கெட்டுக்கு சும்மா வராதுங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதை வந்து ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையில்லாத நமக்கு எச்சு துன்பத்தி கொடுக்குதுங்க. இதை மாற்றி இந்த பக்கம் வச்சா நன்மை ஆகிடும் அப்படிங்கிறத நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அது நம்ம நம்பிக்கையில் தான் இருக்குதுங்க. நீங்கள் அதை நம்புறீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து செலவு பண்ணுங்க. நம்பிக்கை இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்கள் அதை நம்பாதீங்கன்னு நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதனோட அவுட்புட் தாங்க உங்களோட லைஃப்பில் வரப்போகுது. அதுக்காக போய் நம்ம இதை இங்கே நகர்த்தி வச்சோம்னா நமக்கு நல்லது நடந்துடும். அது அகைன் பிலீஃப் தானுங்க. அதுக்கு உண்டானது பண்ணாதீங்க. எதனால இது நடக்கலை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலோ இல்லை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையிலையோ இருந்ததுன்னா அதில் எவன் நம்பர் 1 இருக்கானோ அவனை ஃபாலோ பண்ணுங்கள். அவனோட இன்சைட் பாருங்கள், அவன் எப்படி ஜெயிச்சான்னு பாருங்கள். அவங்கள மாதிரி ஆளுகிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஆன்சர் தேடுங்க. டெஃபினட்டாக அவுட்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு தெரியுங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டேக்ஸ்க்கு எதனால காரணம்னு. இந்த மாதிரி பொதுவாக மஞ்சள் பை தூக்கிட்டு வர ஆளுகளை தயவுசெய்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட சிரமங்களை ஏற்படுத்துங்க. நான் கண் கூட நிறைய பேர் பார்த்துருக்குறேங்க. ரூஃப் வந்துங்க தைக்க பார்த்து சாய்க்கவே கூடாதுங்கிறாங்க. ஏன் தைக்க பார்த்து சாய்க்கக்கூடாது? நான் தோணி போட்டிருக்குங்க, நீட்டாக என்னோடய இடத்துக்குள்ளே கண்ட்ரோல் இருக்குது. தோணி தண்ணின்னு என்ன வேணாலும் டைரெக்ஷனில் மாற்றிக்குவேன். நான் ஆஃபீஸ் எக்ஸ்டென்ஷன் ஸ்கோப்புக்காக கட்டியிருக்கிறேங்க. இந்த 3 அடி வெளியே நீட்டுங்க, நாளைக்கு அப்படியே இந்த இதை கன்டினியூ பண்ணிங்க. நான் இப்போதைக்கு டிசைன் மாதிரி இருக்குது, ஃப்யூச்சருக்கும் சேர்த்து பிளான் பண்ணிக்கிறேன். இதுக்கு எனக்கு 2 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா செலவாச்சு இந்த வேலை பண்ணதுக்கு. இது அப்படியே நான் வடக்க பார்த்து அப்படியே தூக்கிங்க, டைப்பில் மறுபடியும் வடக்க பார்த்து இறக்கிவுங்க. லெட்ஸே இப்போவே நான் இதை வடக்க பார்த்து கீழே சாய்ச்சி வச்சேன்னா இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பில்டிங் நாளைக்கு இந்த ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் கட்டணும் என்னால் பண்ண முடியாதுங்க. அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக வந்து தெற்க பார்த்து சாய்ச்சேங்க. இப்போ நான் வந்து இது எந்த லெவலில் வேணாலும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாங்க. எனக்கு தொந்தரவு இல்லை, தண்ணி உழுகுது பிடிக்குங்கிற தொந்தரவு இல்லை. முன்னாடி நீட்டாக இருக்குங்க, செவருக்கு ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால் நம்ம எடுக்கிற ஒரு டெசிஷனுக்கு பின்னாடி ஒரு மீனிங் வேணுங்க. எதுக்காக அந்த டெசிஷன் எடுக்கிறோம், நாளைக்கு ஃப்யூச்சருக்கும் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, அந்த மாதிரி விஷயங்களாக கன்சிடர் பண்ணி நான் நிறைய டெசிஷன் எடுத்துருக்குங்க. இந்த வாஸ்துங்கிறத நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. வாஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட நீங்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய 5 எலிமெண்ட்ஸு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹியூமன்ஸுக்கு தேவைப்படுறது வெளிச்சம், காத்தோட்டம் வெரி இம்பார்ட்டன்ங்க. தண்ணி மற்ற விஷயங்களை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பண்ண முடியாது. ஸோ மெயினாக இருக்கிற அந்த பஞ்சபூதங்களில் நம்ம வீடு கட்டும்போது கன்சிடர் பண்ண வேண்டியது காற்றும் வெயிலுங்க. இது எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்க. ரூமுக்குள்ளே அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் லைட் வருதா, ரூமுக்கு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஏர் ஃப்ளோ இருக்கா, இது வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம யாரோ சொல்கிறாங்க கேட்டு நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணி வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு எப்படி என்னை பண்ண வச்சுருப்பாங்க, நான் சில விஷயத்தை மாற்றி பண்ணதில் எனக்கு இன்னும் பெட்டராக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது வீடு வந்து பார்த்திங்கன்னா நான் வடக்க பார்த்து கட்டிக்கிறேங்க இந்த வீடு. ஸோ இப்போ என்னோடய பாத்ரூம் வந்து தென்மேற்கில் இருக்குதுங்க. இங்கே எஸ்பெஷலி எங்கள் ஏரியாவில் தென்மேற்கு வந்து பாத்ரூம் ஆகாது,
அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி வச்சுருக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப டோட்டலாக தப்புங்க. என்ன கேட்டால் தென்மேற்கு தான் கரெக்டான வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கில் தான் கட்டுங்கிறாங்க. அதனோட ரீசன் நான் சொல்கிறேங்க. ஸோ உங்களுக்கு பாத்ரூமுக்கு நமக்கு ஏர் ஃப்ளோ வேணுங்க. இது நான் வெளிப்பக்கம் இருக்காட்டி ஹைட் கம்மியாக இருக்காட்டி ஓப்பனபிள் விண்டோவை வச்சுருக்கேன். அந்த பக்கம் வந்து ஓப்பனபிளாக வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு 3 மாதம் 4 மாதம் காற்று வெளுக்குங்க எங்கள் ஏரியாவில். ஸோ இது குளிர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சாத்திட்டு குளிச்சிக்கலாங்க. அதுக்காக தான் ஈவினிங் டைமு நமக்கு பாத்ரூம் ட்ரை ஆகணுங்க. அதான் மெயின் பர்பஸ்ஸு வாஸ்துப்படிங்க. இப்போ ஈவினிங் டைமில் நமக்கு இது வழியாக தான் வெளிச்சம் வருங்க. இது வழியாக உங்களுக்கு வெளிச்சம் வரும்போது கிருமி கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இப்போ இது பண்ணாமல் இது கொண்டு எங்கேயும் நடு வீட்டில் போட்டுடுறாங்க. ஒரே ஒரு ஓப்பனிங் இது மாதிரி சின்னதாக வச்சுட்டுங்க, உள்ளே ஏர் ஃப்ளோவே இருக்காதுங்க. நம்ம ஒரு ஜன்னலுக்கு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ரூமை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பாத்ரூமோட ஏர் ஃப்ளோவே இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. பாத்ரூமோட ஏர் ஃப்ளோ வீட்டில் எந்த கதவை நீக்கினாலும் அதுக்கு இண்டிபெண்ட்டாக ஏர் ஃப்ளோ இருக்கணுங்க. அது வெரி வெரி வைட்டலுங்க. அதையெல்லாம் விட்டுறதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது இல்லை. இந்த டைரெக்ஷனில் வைங்க, அதில் வைங்க, இந்த டைரெக்ஷனில் உட்காருங்க, அந்த டைரெக்ஷனில் உட்காரக்கூடாது, இந்த டைரெக்ஷனில் ஏன் தான் கேட்குறீங்க இந்த அட்டகாசம்? எங்கே உட்காந்துருக்கே 15ஆம் மாடியில், அது எந்த டைரெக்ஷனில் உட்காந்தா என்னங்க? அதில் ஏதாவது மீனிங் இருக்குன்னா லெட்ஸு இந்த டைரெக்ஷனில் உட்காந்தா ஸ்மெல்லு வரும், நமக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்காக இந்த டைரெக்ஷன் வேண்டாம். இப்போ லெட்ஸு எனக்கு காற்று வந்து அதிகபட்சமாக நம்ம ப்ராமினெண்ட்டாக நம்ம ஊரில் கூடியதுங்க ஈஸ்ட் வெஸ்ட்டு. எனக்கு இது ஈஸ்ட்டுங்க, இது எனக்கு வெஸ்ட்டு. இதுக்குள்ளே தான் ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்குங்க. அப்படிங்கும்போது இப்போ என்னோடய கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருந்து காற்று என்ட்ரா இந்த பக்கம் வெளியே போகும், இந்த பக்கம் இருந்து என்ட்ரா இந்த பக்கம் போகும். இந்த ஆப்ஷன்ஸு இதுக்குள்ளே நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த டைரெக்ஷனில் கட்டுன்னு சொன்னால் பரவாயில்லைங்க. நான்சென்ஸ் மாதிரி இருக்கிறதே பாத்ரூமு, 4 பாத்ரூமு, அதில் எங்கே போய் உட்காந்தாலும் அது மேலே தான் ஸ்மெல்லு போயாகணும். இது சிலர் ரொம்ப தப்பாக சொல்லி வைக்கிறாங்க. இந்த டைரெக்ஷனில் தான் குளிக்கணும், இந்த டைரெக்ஷனில் தான் வந்து உட்காரணும். அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் பாத்ரூம் யூஸ் பண்ணணும், ஏர் ஃப்ளோ இருக்கணும், உள்ளே மெயினாக ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் வாஸ்துக்கார பேச்சு கேட்டு வச்சுட்டு ஏகப்பட்ட பேர் இந்த பாத்ரூமுக்குள்ளே பர்மனெண்ட்டாக ஸ்மெல்லிங் ஏஜென்ட் வாங்கி வச்சிடுறாங்க. ரொம்ப ரொம்ப கேணத்தனங்க. மனுஷன் பண்ணுற கேணத்தனத்தில் இது வந்து நம்பர் 1 கேணத்தனங்க. ஒரு விஷயம் ஸ்மெல் அடிச்சுன்னா இட் இஸ் அன் இண்டிகேஷன். தப்புடா தம்பி, தப்புடா மனிதா, இந்த ஸ்மெல்லை வெளியே போகவே இல்லை, நீ வெளியே இருக்கிறதுக்கு தான் நமக்கு சென்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அந்த சென்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணாமல் கேன வாக்கில் எவனோ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். ஐயோ இதை போட்டாங்க பாத்ரூம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுது அப்படின்ட்டு. நாற்ற வருது, ப்ளம்பிங் லைன்லேருந்து நாற்ற வருது, பாத்ரூமில் இருக்கிற காற்றோட்ட வெளியே போகல நாற்றமாக இருக்குது. இன்னும் இட் இஸ் அ பேசிக் ப்ராப்ளம்ங்க. இதை வந்து அட்ரஸ் பண்ணாமல் இது எல்லா பக்கம் இதெல்லாம் பார்த்தா கட்டுறாங்க. ஆனால் எந்த பாத்ரூம் போனாலும் 10 பாத்ரூமில் 7 பாத்ரூம் ஸ்மெல்லாக தான் இருக்குதுங்க. ரீசன் வந்து இண்டிபெண்ட் ஏர் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப மிஸ் அவுட் பண்ணுறாங்க. பாத்ரூமுக்கு மேண்டேட்டரி இண்டிபெண்ட் ஏர் ஃப்ளோ இருக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வீட்டுக்குள்ள நம்ம டோரை நீக்காமல் வச்சுருக்கோம், பூரா ஜன்னலையும் சாத்தி வச்சிருந்தாலும் பாத்ரூமுக்குள்ளே காற்றோட்ட போயிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மெல்லிங் இதெல்லாம் எதையும் உள்ளே வைக்காதீங்க. பாத்ரூமில் ஸ்மெல் அடித்தா இட் இஸ் அன் இண்டிகேட்டர், தட் இஸ் அ ப்ராப்ளம். அப்போ தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் இது நம்பர் 1 பாயிண்ட்டாக நான் சொல்லிடுறேங்க. வாஸ்துவில் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்க கிழக்கு பார்த்து கட்டுறதுங்க. இந்த வீடை நான் கிழக்கு பார்த்தா கட்டிக்கிறேங்க. வெயில் போலன்னு பொழக்குதுங்க. எஸ்பெஷலி இது மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஹவுஸ்லாங்க நம்ம கிழக்கு பார்த்து கட்டினா பெரிய ட்ராப்பாக்குங்க. காலையில் ஃபுல்லாக இந்த கதை வழியாக உள்ள வரைக்கும் 16 அடிக்கு வெயில் அடிக்குதுங்க. உள்ளே இருக்கவே முடியல. ஏகப்பட்ட டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் பண்ணுது. அதை நான் ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடு வந்து கட்டிக்கிறேன். இது வடக்க பார்த்து தான் ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணியிருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. இது வடக்கையாக இருந்தாலும் சரி தெற்கையாக இருந்தாலும் சரி 2 பக்கம் பொருந்தும். பட் நம்ம ஊரில் வடக்கு மட்டும் தான் கட்டுவோம், தெற்க பார்த்து கட்ட மாட்டோம். அது வந்து ஏகப்பட்ட ரீசன் சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. மெயினாக அந்த வடக்கை பார்த்து தான் ரைட்டு, தெற்க பார்த்து தப்புன்னு சொல்கிறவங்களுக்கு என்னோட ஒரு பேசிக் கொஸ்டினுங்க. மேக்னெட்டு என்ன போல் அட்ராக்ட் ஆகுங்க? ஆப்போசிட் போல் தான் அட்ராக்ட் ஆகும். அப்போ நம்ம காம்பஸில் காமிக்கும்போது நமக்கு வடக்கின்னு காமிக்கிற காம்பஸு வடக்கையா தெற்கையா, இதை மட்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலகங்கிறது எவ்வளோ பெரிய பூமிங்க. இது அத்தச்சோடு பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது எவ்வளோ ஸ்பீடில். அப்போ நம்ம போய் துணுண்டு மனுஷன் துணுண்டு வீடு கேனையே தானே மனுஷன். இந்த வீட்டில் நம்ம எதாவது சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இத்தனோட விஷயத்தில் அது ரொம்ப இதில் என்னால் தாய்க்க முடியல. முருகேசன் வெளியே விட்டார்கிட்ட படிச்சுக்குங்க, எங்கள் அப்பா தான் முருகேசனை. ஸோ அப்புறம் நம்ம வெளியே இந்த மாதிரி ஷீட்டு போட்டோம்னாங்க இதில் வந்து வாஸ்துவில் என்ன பிளான்னாங்க, இது வந்து ஒத்தப்படையாகாதாம ரெட்டப்படை வேணுமாவா இப்படின்னு சொல்லி எனக்கு தேவையில்லாத செலவுங்க. இப்போ ஆங்கிள் பூரா அங்கே சும்மா உட்காந்துட்டு பெயிண்ட் அடித்து வச்சு அது எனக்கு தேவையில்லாத காசு. நான் வெளியூர்லேருந்து வாங்கிட்டு என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியாதுங்க. எதுக்கிட்ட ஒத்தப்படையாக இருந்தாலும் ரெட்டப்படையாக இருந்தாலும் இது ஜிஐ பைப்பு. இது ஜென்மத்தில் இது மழையில் வெயிலில் தண்ணிக்குள்ளேயே ஊற வச்சிங்கனாலும் ஒன்றாகாதுங்க. இது என்கிட்ட கீழே ஃபுல் காங்கிரீட் போட்டு உள்ளே உட்கார வச்சுருக்குங்க. எந்த தண்ணினாலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது எத்தனை வருஷம்னாலும் இது இப்படியே இருக்குங்க. அப்படி ஒரு பொருள் இது. அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் செவுரு. இந்த 2 செவுரு இருக்கிறப்ப
இது தேவையில்லாத செலவுங்க. மறுபடியும் இங்கே ஒன்று போட்டு ஒத்தப்படையாகாதுன்னு என்னென்னமோ சொல்லி இது எல்லாமே இன்டர் கனெக்டடுங்க. பாருங்க, இது கூட கனெக்ட் ஆகி உள்ள காங்கிரீட் இருக்குது, இது கூட செவுத்து கூட போய் கனெக்ட் ஆகி காங்கிரீட் இருக்குது. எல்லா ஜிஐஜிபி பைப்புங்க. ஒரு சொட்டு மலையில் முழுசாக போட்டு வந்தால் கூட ஒன்றும் ஆகாதுங்க. நம்ம வெளியே ஷீட் போடும்போதுங்க தண்ணி வந்து உள்ளேயே உழுகுன்னு சொல்லிங்க, உள்ளே உள்ளதாக தான் நல்லதாம்மா. நம்ம இது போடுறதேங்க இந்த நேரம் காம்பவுண்ட் சுவர் கட்டிக்கிறாங்க, அப்போ தண்ணி உள்ளதாக உழுகுன்னு இது போட்டு உள்ளே உழுக வச்சிடுறாங்க. ஏகப்பட்ட தொந்தரவுங்க. சும்மா அந்த காம்பவுண்ட் சுவர் விட்டு கொஞ்சம் வெளியே நீட்டிருந்தாங்கன்னா அது வெளியே போய் விழுந்திருக்கும். அது எப்போத்தாலும் உள்ளே விழுந்து உள்ளே பூரா தண்ணி வந்துடுதுங்க. வாட்டத்தை நம்மளால் சொல்லவே தேவையில்லை. கூட இருந்து கரெக்ட் பண்ணலாம், வாட்டத்தை மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. தண்ணி உள்ளே விட்டாங்க, இந்த நேரம் காம்பவுண்ட் சுவர் இருக்குதுங்க, தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன டெசிஷனுங்க. இது சும்மா பிடிச்சி தேவையில்லாத அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு என்னமோ புக்கில் எழுதி வச்ச மாதிரி சொல்கிறதுங்க. ஸோ இது மாதிரி ஒரு டாபிக் 2 டாபிக் இல்லைங்க, ஒரு 50 டாபிக் யாரால் பேசிகிட்டே இருக்க முடியுங்க. ரொம்ப மாதிரி பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் ரொம்ப மிஸ்கேட் பண்ணி நிறைய பேர் பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம கொஸ்டின் பண்ணுறதே இல்லை, எவன் சொன்னாலும் மண்டையாட்டிடுறோம். நம்ம அது இப்போ இந்த 100 வருஷத்துக்குள்ளே ரொம்ப அட்வான்ஸ் ஆனது நம்ம மனுஷன் பழைய காலத்தில் கம்பேர் பண்ணும்போது. அப்போ உள்ள மண்ணுக்குள்ளேயே வீட்டை கட்டினாங்க, மண்ணில் வச்சு செவுத்து கட்டினாங்க. இருக்கிற மரத்துக்கு உடச்சி கொண்டு வந்து போட்டு மரத்தில் வச்சு கீத்து பண்ணியோ இல்லை ஓடை சூடு பண்ணி கொண்டு வந்தோ ஓடு போட்டு வீடு கட்டினாங்க. மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுங்க. லைக் டெர்மைட் வந்து அந்த மரத்தை அரிச்சிடலாம், ஒரே ஒரு தூண் கொடுத்துருந்தா அது மிஸ்டேக் ஆச்சுன்னா வீடே மேலே விழுந்துடலாம், கூரை. அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அப்போ இது சொல்லி வச்சுருந்தா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கலாங்க. அதை இப்போவும் பிடிச்சிக்கிட்டு எல்லா லேட்டஸ்ட் பாசிபிள் மெட்டீரியல் அவைலபிளாகவும் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் இப்போ இருக்கிற சிவிலில் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னமோ அதை பூரா எல்லாம் கோட்டை விட்டு போட்டு அந்த பழைய காலத்து கான்செப்ட் பிடிச்சிக்கிட்டு அதை கொண்டு வந்து இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேலே அப்ளை பண்ணி நம்ம வாக்கில் பண்ணிட்டு இருக்கிறது தான் என்னோடய பாயிண்ட் அகேன்ஸ்டாக இருக்குதுங்க. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது வாஸ்துவில். அதை நம்ம கரெக்டான வேயில் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அடிப்படையான விஷயங்களை அதில் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப தப்பாக பண்ணுற விஷயங்க வாஸ்துவில் ஒரு ஓப்பனிங்க்கு நேருக்கு நேர் இன்னொரு ஓப்பனிங் இருக்கணுமாம்மா. அப்புறம் எல்லா விஷயமே ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த நேருக்கு நேர் கான்செப்ட்டுங்கிறதே மனுஷனை தவிர வேறு எந்த விஷயத்துலையும் வராதுங்க. நேருங்கிறது ஒன்று, மனுஷன் ஒருத்தனை தவிர கோடு போடுறதை வச்சுக்கிங்க, அதான் நேருக்கு நேருங்கிறது. இதை மனுஷனை தவிர வேறு எந்த உலகத்தில் ஏதோ ஒன்றாவது நேருக்கு நேர் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு விஷயம் கூட இப்படி இருக்காதுங்க. அப்புறம் நேருக்கு நேர் ஜன்னலை வெய்யி, நேருக்கு நேர் கதவை வெய்யி, இங்கே நேருக்கு நேர் விட்டோம்னா தான் அங்கே ஒரு கெட்ட சக்தி தங்காது. கேணையாட்டவே தான் பழகிருக்கிறதுக்கு நம்ம எட்டுடா கெட்ட சக்தி இருக்குது. அவங்க முட்டாடிக்கிற ஆளுகள்லாம் பூரா இந்த மாதிரி உலகம் பூரா சுற்றிட்டு கூட நினச்சோம்னா நம்ம ஒரு செகண்ட் கூட இருக்கிற நமக்கு இது மூச்சு போடுற கூட இடம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இந்த உலகத்தை பார்த்துருக்குது. நம்மளாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துட்டு போகிறோம். அதனால் இந்த மாதிரி பேசுகிறவங்களோட கருத்துக்களை எடுத்துக்காதீங்க. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக அமையுங்க நமக்கு. நம்ம சும்மா அதை இது கெட்டதை நினச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வெளியில் செப்டி டேங்க் போடக்கூடாது, அது நடந்து போனால் நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி கேன வாக்கில் கவர்மெண்ட்டே வீட்டுக்கு வெளியே தான் போட சொல்கிறான். அப்போ தான் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதை கொண்டே வீட்டுக்கு பின்னாடி போட்டு வச்சு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணவே முடியாமல் போரை பாயிண்ட்டு அதை விட அக்கப்போருங்க. போர் பாயிண்ட்டு செப்டி டேங்கையும் கொண்டு பக்கத்துலேயே வச்சு இங்கே நம்ம யூஸ் பண்ணுற சீவேஜ் வாட்டரை பூரா அதுக்குள்ளே தான் போய் லீக் ஆகிட்டு இருக்கோம். அப்புறம் ஏகப்பட்ட நோய் நொடி வந்து குழந்தைகளுக்கு தேவையெல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் நம்ம காசு செலவு பண்ணிவிட்டு இது பைத்தியக்காரனே தானங்க எனக்கு கேட்டால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணுறது. அதனால் ஒரு நாள் கூட நான் இப்படிலாம் சேனலில் பேசுகிறது இல்லைங்க. பட் நான் உள்ளே இருக்கிறத ஒரு நாளாவது சொல்லணும். ஏன்னா ஆஸ் எ எக்ஸிஸ்டன்ஸ் நான் வந்து நம்ம இருக்குதுங்கிறதுக்காக நமக்கு ஒரு 10 பேர் இதை பார்த்து அவங்க சேஞ்ச் ஆனால் கூட எனக்கு பொறுத்தவரை சந்தோஷம் தாங்க. 1000 பேர் அகேன்ஸ்டாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. என்னோடய பாயிண்ட்ஸில் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அது ரிசல்ட்டும் நான் பார்க்குறேங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ரொம்ப யாராவதுன்னு சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு கொண்டே காசையும் கொடுத்து போட்டு அவங்களே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிடுங்க, சத்தியமாக சொன்ன பாயிண்ட்டில் 4 பாயிண்ட் மாற்றி சொல்லுவாங்க. ஏன்னா டெய்லி மாற்றி சொல்கிறதான ஏதோ ஒன்றும் இல்லாததுக்கு. அதனால் அடிப்படையான விஷயங்க, கழிவு நீர் தண்ணியுமே போர்வெல்லும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட்டு ஒரு ஃபியூ மீட்டர்ஸாவது அவையில் இருக்கணும். ஃபியூ மீட்டர்ஸ் இந்த மாதிரி தாட் இருக்கிறவங்களுக்கு, இதை நம்புறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வீட்டுக்குள்ளே வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. வெளியே வந்து நாடே குப்பை நாடாக இருக்குது. வெளியே காலடி எடுத்து வீட்டை விட்டு காலடி வெளியே வைக்கும் போதே டிச் தண்ணி தான் இருக்குது. அந்த டிச் தண்ணி மேலே நம்ம இதே போட்டிருக்கிறோம் காங்கிரீட்டு ஸ்லாப்பு, அதை தாண்டி தான் வெளியே வருது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளே வேணால் நீங்கள் இப்போ நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ப்ராப்ளம்னு சொல்கிறோம். வீட்டு விட்டு வெளியே வந்து என்ன பண்ணுறது? வெளியே வந்து ரோட்டுக்கு நடுவில் பூரா சீவேஜ் சிஸ்டம் தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து தாண்டி போனால் என்ன ஆகுது? தாண்டி போனால் நம்ம எங்கேயே போய் சேர்ந்துட்டுமே, இல்லை போன வேலை நடக்கலையா, இல்லை சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறானா, இல்லை எங்கேயோ போய் நம்ம சம்பாதிக்க முடியாமல் போகுதா? நீங்கள் நம்பினீங்கன்னா என்ன வேணால் சக்தி இருக்குன்னு நம்பலாம்.
ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட நான் சாக மாட்டேன்னு நம்பினானுங்க. அது நடந்ததா? 10 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் பார்த்து சொன்னேன், கேன்சர் இருக்கிற மரியாதைக்கு ரிமூவ் பண்ணுறான்னு. அப்போ ஏற்பட்ட புத்திசாலியே கேனவாக்கில் தான் டெசிஷன் எடுத்தானுங்க. அதனால் நம்ம வந்து சும்மா என்ன வேணாலும் நம்பலாம், அது நம்மளோட நம்பிக்கை தான் இது. அதில் நான் நம்பிக்கையை ஹர்ட் பண்ண வரல. இப்போ நான் வந்துட்டு நம்ம நம்புகிறோமா நம்பக்கூடாதாங்கிறத நான் கொஸ்டின் பண்ணுறேங்க. அதனால் இதை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள்.